6 மாதத்தில் விஜய் ஆட்சியை கவிழ்க்க திமுக போட்ட திட்டம். டெல்லிக்கு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட். விஜய்க்கு கை கொடுத்த அமித்ஷா. திமுகவை அதிகாரத்துக்கு வரவிடாமல் தடுக்க பாஜக போடும் பகீர் திட்டம். வணக்கம் நண்பர்களே. தற்போது தமிழகத்தில் விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சி நடைபெறும் நிலையில் இந்த ஆட்சிக்கு காங்கிரஸ், விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்துள்ளார்கள். ஆனால் இவர்களில் ராகுல் காந்தியின் ஆதரவு மட்டுமே நிலையானது. மற்றபடி திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு விஜய்க்கு வெளியில் இருந்தபடி ஆதரவு கொடுக்கும் அத்தனை கட்சிகளும் எப்போது வேண்டுமானாலும் அவருக்கு கொடுத்துள்ள ஆதரவை வாபஸ் பெற்று விடுவார்கள். அந்த வகையில் அவர்களின் ஆதரவில் விஜய் ஆட்சி நடத்துவது கத்தி மேல் நடப்பது போன்றுதான். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் காலை அறுத்துவிடும். இது விஜய்க்கும் நன்றாக தெரியும். அதனால்தான் ஆட்சி அமைந்த சில காலத்திலேயே ஆதரவை வாபஸ் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகவே தனக்கு ஆதரவு கொடுத்த தலைவர்கள் மட்டுமின்றி மற்ற கட்சி தலைவர்களையும் நேரில் சந்தித்தார் விஜய். இதற்கு முக்கிய காரணம், தற்போது ஆதரவு கொடுத்திருப்பவர்கள் ஒருவேளை பின்வாங்கினால் மற்ற புதிய கட்சியை சேர்ந்த தலைவர்களை ஆதரவுக்கு இழுத்துக் கொள்ளலாம் என்கிற திட்டம்தான். என்றாலும் திமுகவை பொறுத்தவரை தங்களது கூட்டணியில் உள்ள கட்சிகளை விஜய் பக்கம் செல்லவிடக்கூடாது என்பதற்கான வேலைகளையும் செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் முழுமையாக சென்றுவிட்டால் எதிர்காலத்தில் திமுகவுக்கு சரியான கூட்டணி இல்லாமல் போய்விடும் என்பதனால் அவர்களை தடுக்கும் முயற்சியிலும் மு.க.ஸ்டாலின் தீவிரம் காட்டி வருவதாக சொல்லப்படுகிறது. இப்படியான நிலையில்தான் மே 13 சட்டசபையில் விஜய் அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அன்றைய தினம் யாரேனும் எம்எல்ஏக்கள் சட்டசபைக்கு வரவில்லை என்றாலோ, விஜய்க்கு ஆதரவு கொடுத்துள்ள கட்சிகள் நடுநிலை வகித்தாலோ கூட அவரது ஆட்சி கவிழ்ந்துவிடும். அந்த அளவுக்கு மே 13 விஜய்க்கு மிகவும் முக்கியமான நாளாகும். என்றாலும் ஒருவேளை திமுக கூட்டணி கட்சிகள் அவரை கவிழ்த்தால் கூட அவரது ஆட்சியை கை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே தற்போது எடப்பாடிக்கு எதிராக அதிமுகவில் அணிதிரண்டு இருக்கும் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணியினரை தமிழக வெற்றிக் கழகத்தோடு இணைத்துவிட வேண்டும் என்ற ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக விஜய்க்கு ஏற்கனவே பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது என்றதும் ஜெட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தவர் மத்திய அமைச்சர் அமித்ஷா. அது மட்டுமின்றி என்டிஏ கூட்டணியுடன் விஜயை இணைக்க வேண்டும் என்று அவர் ஆரம்பத்திலேயே முயற்சி எடுத்தார். ஆனால் திமுகவோ அப்படி என்டிஏ கூட்டணிக்கு விஜய் போனால் அதை வைத்தே அவர் சிறுபான்மையினருக்கு எதிரானவர் என்கிற ஒரு கட்டமைப்பை தாங்கள் உருவாக்கிவிடலாம் என்று திட்டம் போட்டார்கள். அதனால்தான் என்டிஏ கூட்டணியில் இணைவதை தவிர்த்தார் விஜய். என்றாலும் இப்போது அவருக்கு திமுக ஆதரவு கொடுக்க தங்களது கூட்டணி கட்சிகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். இதற்கு என்ன காரணம் என்றால், விஜயினால் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்துவிடும். அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது பாஜகவின் ஆட்சியாகத்தான் இருக்கும். அதற்கு பயந்துதான் எல்லோருமே விஜய்க்கு ஆதரவு கொடுத்துள்ளார்கள். மற்றபடி விஜய் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற எந்த நல்லெண்ணத்திலும் அவருக்கு திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் தான் விஜய் ஆட்சியை சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வந்துவிட எடப்பாடியும் ஸ்டாலினும் சேர்ந்து கூட்டணி அமைக்க திட்டம் போடுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட மத்திய அமைச்சர் அமித்ஷா, அப்படி ஒரு நிலையை உருவாக்கிவிடக் கூடாது என்பதற்காகவே விஜய் ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் தற்போது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆகியோரை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுக்குமாறு கூறியுள்ளாராம். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு முன்பு பாஜகவுடன் எங்கள் கூட்டணி தொடரும் என்று கூறியவர் தேர்தலில் தோல்வியடைந்ததும் பல்டி அடித்து விட்டார். எப்படியாவது தான் ஆட்சி அமைத்துவிட வேண்டும் என்பதற்காக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி திமுகவுடன் கூட்டணி அமைக்க அவர் தயாராகிவிட்டார். இப்படி எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்வதை பார்த்த அமித்ஷா அவர்களை இணைத்து ஆட்சி அமைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அதிமுக அதிருப்தியில் இருந்த அத்தனை பேரையும் தாவேகாவுக்கு செல்லுமாறு கூறியுள்ளாராம். அந்த வகையில் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆகியோரின் பின்னணியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா இருப்பது தெரிய வந்துள்ளது. அதோடு விஜய்க்கும் தர்ம சங்கடமான நிலை இருப்பதால் இந்த 30 அதிமுக எம்எல்ஏக்களையும் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைத்துக் கொண்டால் தனது ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் நடைபெறும் என்பதனால் இந்த டீலுக்கு உடனே ஓகே சொல்லிவிட்டாராம். குறிப்பாக இன்றைய தினம் அதிமுகவின் 30 எம்எல்ஏக்களும் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைவார்கள் என்றும் அவர்களில் 5 முதல் 10 பேருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இப்படி 30 அதிமுக எம்எல்ஏக்களை சேர்த்துக் கொண்டால் விஜய்க்கு 137 எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைத்துவிடும். இதுபோன்ற விஷயங்களை கணக்கில் கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமியை நேற்று சட்டசபையில் விஜய் கண்டுகொள்ளவே இல்லை. அந்த அளவுக்கு விஜய்க்கு தமிழ்நாட்டில் ஆபத்து உள்ளது என்றதும் Z+ பாதுகாப்பு கொடுத்து மத்திய அமைச்சர் அமித்ஷா இப்போது அவர் ஆட்சிக்கு ஆபத்து வரப்போகிறது என்றதும் 30 அதிமுக எம்எல்ஏக்களை அவரது கட்சியில் சேர்த்து அவரது ஆட்சியையும் காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. விஜய்க்கு 5 சீட் ஆதரவு கொடுத்த ராகுல் காந்தியை பிரதமராக்குவோம். ட்ரெண்டிங் செய்த தாவேகாவுக்கு பதிலடி கொடுத்த பாஜக.
தற்போதைய நிலவரப்படி காங்கிரஸ் கட்சியானது ஒவ்வொரு நாளும் தேய்ந்து கொண்டே செல்கிறது. ஓரிரு மாநிலங்களில் மட்டுமே கூட்டணி வைத்து அவர்கள் ஆட்சி அமைத்துள்ளார்கள். மற்றபடி இந்தியா முழுக்க எடுத்துக்கொண்டால் பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தான் 75% மாநிலங்களை ஆட்சி செய்து வருகிறார்கள். அந்த அளவுக்கு பாஜகவே தங்களது ஆதிக்கத்தை அதிகப்படுத்திக் கொண்டே வருகிறது. ஆனால் கூட்டணி கட்சிகளை நம்பியே அரசியல் களத்தில் நின்று கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியை நாங்கள் இந்திய அளவில் வெற்றி பெற வைப்போம், ராகுல் காந்தியை பிரதமராக்குவோம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தினர் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் செய்து வருகிறார்கள். இதற்கென்ன காரணம் என்றால், விஜய்க்கு 108 தொகுதிகள் கிடைத்ததும் ஆட்சி அமைக்க 10 தொகுதி வரை தேவைப்பட்டது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி உடனடியாக விஜயின் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்தது. இது மு.க. ஸ்டாலினுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்தது. ஏனென்றால், கடந்த சட்டமன்ற தேர்தலில் 28 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி திமுக ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டையும் கொடுத்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் சட்டமன்ற தேர்தல் முடிந்ததுமே விஜய் பக்கம் தாவி விட்டார்கள். இதனால் தற்போது திமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே கடுமையான மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் விஜய் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக டெல்லியிலிருந்து தமிழகம் வந்தார் ராகுல் காந்தி. அதையும் திமுகவினர் கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். ஆனால் தமிழக வெற்றிக் கழகமோ, எங்களுடைய விஜய்க்கு ஆதரவு கொடுத்த ராகுல் காந்திக்கு நாங்கள் மிகப்பெரிய ஆதரவு கொடுப்போம், அவரை மத்தியில் பிரதமராக அமர வைக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம், அடுத்து வரப்போகிற தேர்தல்களில் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளருக்காகவும் நாங்கள் கடுமையாக பிரச்சாரம் செய்வோம். குறிப்பாக 2029 மக்களவைத் தேர்தலில் எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் காங்கிரஸ் கட்சிக்காக தீவிரமாக உழைத்து கூடுதலான எம்பி சீட்டுகளை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். அந்த வகையில் எதிர்காலத்தில் ராகுல் காந்தியை தமிழக வெற்றிக் கழகமே பிரதமர் நாற்காலியில் உட்கார வைப்போம். அந்த அளவுக்கு எங்களுடைய விஜய்க்கு தகுந்த நேரத்தில் கை கொடுத்த அவருக்கு நாங்கள் எப்போதுமே உதவிக்கரம் நீட்டுவோம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தினர் சோசியல் மீடியாவில் இந்த செய்தியை வைரலாக்கி வருகிறார்கள். ஆனால் இதற்கு பாஜகவோ, ராகுல் காந்தியை பொறுத்தவரை இதுவரை திமுக தமிழகத்தில் முன்னணியில் இருந்ததால் தான் அவர்கள் கூட்டணியை தொடர்ந்தார்கள். இப்போது தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றதும் திமுகவை புறக்கணித்துவிட்டு உங்கள் பக்கம் வந்துவிட்டார்கள். எதிர்காலத்தில் நீங்கள் பின்னடைவை சந்திக்கும் போது உங்களையும் புறக்கணித்துவிட்டு வேறு கட்சி பக்கம் தாவி விடுவார்கள். அதனால் காங்கிரஸ் எப்படிப்பட்ட பச்சோந்தி கட்சி என்பது போக போக தெரிந்து கொள்வீர்கள். அதோடு அரசியலில் வெற்றி என்பது ஒரு கட்சிக்கு மட்டுமே நிரந்தரமானதல்ல. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் வெற்றி பெற்றுவிட்டார் என்பதற்காக தொடர்ந்து விஜய் மட்டுமே வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்க மாட்டார். காலங்களும் மக்களின் மனநிலையும் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதையும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பாஜகவினர் ராகுல் காந்திக்கு ஆதரவாக ட்ரெண்டிங் செய்து வரும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பதிலடி கொடுத்து வருகிறார்கள்.